கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைத்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் முதன்முறையாக வரும் அனைவரையும் சமீபத்தில் இணைந்து நமது தேவனுடைய வார்த்தையினுடைய போதனையை கேட்க வருகிறவர்களையும் பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறுங்கள். சகல வல்ல தேவனாகிய பரலோகத்தின் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அமரலாம். நமது இருதயம் ஆனந்தத்தால் நிரம்பியிருக்கும் போது நாம் தொடர்ந்து செல்கிறோம். இங்கே நாம் தொடர்ந்து தியானித்து ஆராய்ந்து நமது தேவனிடமிருந்து கற்றுக்கொண்டு கர்த்தரின் வழியை அறிந்து இந்த அதிசயமான சுவிசேஷங்களில் தியானிக்கிறோம். மனித குலத்திற்காக இவை நிலைத்திருக்க தேவன் அனுமதித்தார். நாம் நமது தேவனுடைய வழிகளை அறியாமல் இருக்காமல் விழிப்புணர்வுடன் இருந்து தேவன் எவ்வாறு வெளிப்படுகிறார், அவர் மனிதர்களிடம் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறார், படைப்பிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் அவர் மனித குலத்திற்கும் நமக்கும் தொடர்ந்து வெளிப்படுகிறார் என்பதை அறியும்படி அதனால் நாம் நம்புகிறோம். உள்ளவராகிய அந்த தேவனை, உண்மையான தேவனை, ஆவியான தேவனை. அவர் ஆவியானவர் என்பதால் நாம் அவரை ஆவியிலும் தேடவும் ஆராதிக்கவும் வேண்டும். நாம் எந்த பொருளுக்கும் முன்பாக வணங்க முடியாது. ஒரு உருவம், ஓவியம், சிலை அல்லது செதுக்கப்பட்ட பொருள் முன்பாக அல்ல. ஏனெனில் நமது தேவன் ஆவியானவர், வல்லமையுள்ளவர். அவரை பொருட்களால், உலோகங்களால் அல்லது விலையுயர்ந்த கற்களால் உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. நமது தேவன் நமக்கு அருகில் இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார். சங்கீதங்கள் சொல்லுகின்றன, தேவன் நமது வலது புறத்தில் இருக்கும் நிழல் போன்றவர். அவர் எங்கும் இருக்கிறார். அவர் எப்போதும் நம்மை காண்கிறார், நம்மை கவனிக்கிறார், நமது ஜெபங்களை கேட்கிறார். துன்பப்படுகிறவர்களின் ஜெபத்தையும் நீதிமான்களின் ஜெபத்தையும் கேட்கிறார். அவர் முழு இருதயத்துடன் அவரை அழைக்கும் மனிதனின் அல்லது பெண்மணியின் ஜெபத்தையும் கேட்கிறார். அவர் மிகவும் இரக்கமுள்ளவர். அனைவரிடமும் இரக்கம் காட்டுகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் அவரது இரக்கத்திற்கும் அவரது அன்பிற்கும். மேலும் அவர் நமக்கு செய்த அந்த அதிசயமான வாக்குறுதிகள் காலங்களாகவும் மாதங்களாகவும் ஆண்டுகளாகவும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. மனிதர்களாகிய நமக்கு பார்க்கும் பொழுது 50 ஆண்டுகள் 55 ஆண்டுகள் என்பது நீண்ட காலமாக தோன்றுகிறது. ஆனால் தேவனுக்கு காலம் அப்படி பொருள் அல்ல. இருந்தாலும் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு செய்த வாக்குறுதிகளை அனுபவித்திருக்கிறோம். அவற்றை நாங்கள் கண்டிருக்கிறோம். மேலும் இன்றும் நாம் தேவனின் கையை பிடித்தபடி இந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் என் அழைப்பு என்னவென்றால், அனைவரும் ஒரு சபையை தேடுங்கள். கடவுளின் தேவாலயம் இயேசு கிறிஸ்து வின் சர்வதேச ஊழியம் எனும் திருச்சபையை தேடுங்கள். உங்களுக்கு அருகிலுள்ள இடத்தை தேடி அங்கே கூடுங்கள். அங்கே தீர்க்க தரிசனத்தை பெறுங்கள். தேவன் உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் பேசும்படி தேவன் உங்களை ஆறுதல் அளிக்கட்டும். ஏனெனில் இன்றைய மனிதகுலம் அனுபவிப்பது துன்பம், துக்கம், கசப்பு, மகிழ்ச்சியின்மை. ஆனால் தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். நாம் கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால் நாம் உங்களிடம் சாட்சியாக சொல்கிறோம். தேவன் நமக்கு பேசும்போது எவ்வளவு மகிழ்ச்சி. ஆகவே சபைகளுக்கு சென்று வார்த்தையை கேளுங்கள். தேவன் உங்களிடம் பேசுவார். நீங்கள் எதை செய்ய வேண்டும், எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு சொல்லுவார். என் ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மகிழ்ச்சியுடன் நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை திறக்கிறோம். நாம் மத்தேயுவை முடித்து மார்க்கு மற்றும் லூக்காவிற்குள் செல்லும்போது அதே சம்பவங்களின் மறுபடியும் சொல்லப்படுதல் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் மார்க்கும் லூக்காவும் பல சாட்சிகளிடமிருந்து சேகரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது எருசலேமில் போதித்த போது நடந்தவற்றை ஆராய்ந்து எழுதினர். மக்கள் பார்த்ததும் கேட்டதும் அவர்களால் வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லப்பட்டது. ஆனால் அதே சம்பவமும் அதே உள்ளடக்கமும் தான். இதை நாம் காணப்போகிறோம். சரி, மகிழ்ச்சியுடன் மத்தேயு 9 சொல்லுகிறது. 1. இயேசு படகில் ஏறி மறுபுறம் சென்று தன் நகரத்திற்கு வந்தார். கர்த்தர் அங்கே கடற்கரையில் போதித்துக் கொண்டிருந்தார். ஆனால் மக்கள் அவரை மிகவும் சூழ்ந்ததால் அவர் ஒரு படகில் ஏறி அங்கிருந்தே மக்களுக்கு போதிக்க முடிவு செய்தார். பின்னர்
அவர் மறுபுறம் சென்றார். நகரத்திற்கு வந்தபோது 2 ஒரு பக்கவாதமுற்ற மனிதனை படுக்கையில் படுத்தபடி அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டபோது என்று சொல்லுகிறது. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார் என்று ஏன் சொல்லப்படுகிறது? ஏனெனில் அவர்கள் அந்த பக்கவாதமுற்ற மனிதனை அவர் எப்பொழுதும் படுத்திருந்த அந்த படுக்கையிலேயே எடுத்துக்கொண்டு கர்த்தரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், விசுவாசம் வைத்திருந்தார்கள். அங்கே நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த அந்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது, அவர் படைத்த தேவனால் ஆதரிக்கப்படுகிறார் என்று அவர்கள் நம்பினர். அது அவர்களின் விசுவாசம். அவர்கள் நம்பியது அதுவே. அப்பொழுது கர்த்தர் அந்த பகவாதமுற்றவரிடம் கூறுகிறார், 2 மகனே, துணிவாயிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவரை கொண்டு வந்தவர்கள் நீ குணமாகு என்று கர்த்தர் சொல்வார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். சில எழுத்தறிஞர்கள் தங்களுக்குள் இவன் தேவனை நிந்திக்கிறான் என்று நினைத்தார்கள். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கூறினார், நீங்கள் உங்கள் இருதயங்களில் ஏன் தீய எண்ணங்களை நினைக்கிறீர்கள்? இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு தமக்குள் வல்லமையும் அறிவும் இருக்கிறது என்பதை காட்டினார். அவர் அவர்களின் எண்ணங்களை அறிந்திருந்தார். இந்த நேரத்தில் அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னபோது அங்கு அவரை பின்தொடர்ந்திருந்த அவநம்பிக்கையுள்ளவர்களின் கருத்துக்களையும் கேள்விகளையும் வெளிப்படுத்த விரும்பினார். அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்படி செய்தால் அவர் போதனையை கற்றுக் கொடுக்க முடியும். மேலும் அவர் அவர்களின் எண்ணங்களையும் அறிந்தவர் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதனால் அவர் கூறுகிறார், நீங்கள் உங்கள் இருதயங்களில் தீயதை நினைக்கிறீர்கள். 5 எது எளிது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுவதா அல்லது எழுந்து நட் என்று சொல்லுவதா என்று கர்த்தர் கேட்டார். நான் நினைக்கிறேன் அவர்கள் பதிலளித்திருக்கலாம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுவது எளிது, ஆனால் எழுந்து நட என்று சொல்லுவது கடினம். அது ஒரு அற்புதம், அது பெரிய செயல், அதை நிகழ்த்துவது சுலபமல்ல. அதனால் அவர்கள் கர்த்தருக்கு பதில் அளித்தார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் எண்ணியது இதுதான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுவது எளிது, மற்றதை சொல்லுவது கடினம். கர்த்தராகிய இயேசு 6ஆம் வசனத்தில் கூறுகிறார், 6 மனுஷகுமாரனுக்கு பூமியில் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறியும்படி என்று கூறி அந்த பகவாதமுற்றவரிடம், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்றார். அப்படியே நடந்தது. அவர் எழுந்து தன் வீட்டிற்கு போனார். இதை கண்ட மக்கள் அதிசயித்து மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை அளித்த தேவனை மகிமைப்படுத்தினர். மக்கள் நினைத்தது இதுதான், தேவன் இந்த மனிதனாகிய நாசரேயன் இயேசுவுக்கு பெரிய அதிகாரத்தை அளித்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தமது ஜனங்களுக்கும் அவரை கேட்டு கொண்டிருந்த மக்களுக்கும் தாம் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றும் தேவனுடைய எல்லா அதிகாரமும் வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது என்றும் காட்டினார். அவர் அற்புதங்களையும் சுகப்படுத்துதல்களையும் செய்ய மட்டுமல்லாமல் பாவங்களையும் மன்னிக்க முடியும். ஏனெனில் தேவன் அவருக்கு அந்த அதிகாரத்தை அளித்திருந்தார். இவ்வாறு அவர் ஒரு தருணத்தில் இந்த போதனைகளை அளித்தார். அவநம்பிக்கையுள்ளவர்களுக்கும் அவரை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுக்கும். அனைவரும் கேட்டார்கள். சிலர் நம்பினர். மற்றவர்கள் தங்கள் பிடிவாதத்திலேயே இருந்தார்கள். இருந்தாலும் கர்த்தர் தமது பணியையும் தமது ஊழியத்தையும் தொடர்ந்து செய்தார். இப்போது 9ஆம் வசனத்தில் இந்த அற்புதத்தின் விவரிப்பிலிருந்து மாறி சொல்லப்படுகிறது. 9 அங்கிருந்து இயேசு செல்லும்போது வரி வசூலிக்கும் இடத்தில் அமர்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒருவனை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்று என்றார். அவன் எழுந்து அவரை பின்பற்றினான். அந்த மத்தேயு எழுந்து அவரை பின்பற்றினான். பின்னர் அவர் வீட்டில் மேசையில் அமர்ந்திருந்த போது பல வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவரது சீடர்களோடும் சேர்ந்து மேசையில் அமர்ந்தார்கள். இங்கு வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் என்று சொல்லப்படுகிறது.
அவர்கள் அங்கே கூடி வந்து கர்த்தருடன் அமர்ந்தார்கள். 11. இதை கண்ட பரிசேயர் சீடர்களிடம் கேட்டார்கள், உங்கள் ஆசிரியர் ஏன் வரி வசூலிப்பவர்களுடனும் பாவிகளுடனும் சேர்ந்து உண்கிறார்? ஏன்? ஆசிரியர் பரிசுத்தர்களையும் பரிபூரணர்களையும் தேடி அவர்களுடன் இருக்காமல் இந்த வரி வசூலிப்பவர்களையும் பாவிகளையும் ஏன் தேடுகிறார்? பரிசேயர்கள் யார் என்றால் அவர்கள் போதித்தவர்கள், மோசேயின் சட்டத்தின் ஆசிரியர்கள். 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, 12. இதை கேட்ட இயேசு அவர்களிடம் கூறினார், ஆரோக்கியமானவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, நோயாளிகளுக்குத்தான் தேவை. 13. ஆகையால் சென்று இதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். நான் இரக்கத்தையே விரும்புகிறேன், பலியை அல்ல. நான் நீதிமான்களை அழைக்க வரவில்லை, பாவிகளை மனந்திரும்ப அழைக்க வந்தேன். இது ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. ஓசியா தீர்க்கதரிசி தேவன் அவரது வாயை திறக்கச் செய்து ஜனங்களிடம் பேசச் செய்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறினார், எனக்கு இரக்கம் வேண்டும், பலிகளை வேண்டாம். கர்த்தர் கூறுகிறார், நான் நீதிமான்களை அழைக்க வரவில்லை, பாவிகளை அழைக்க வந்தேன். அவர்கள் மனந்திரும்பி தங்கள் தீய வழியிலிருந்து விலகி தேவனை நம்பி தேவனை தேட வேண்டும். ஏனெனில் பரிசுத்தர்களும் பரிபூரணர்களும் தேவனை தேவைப்படுவதில்லை. அவர்கள் ஏற்கனவே பரிசுத்தர்களாகவும் பரிபூரணர்களாகவும் இருக்கிறார்கள் என்று கருதப்படுகிறது. ஆனால் தேவனை தேவைப்படுவது யார்? இன்னும் பரிபூரணமாகாதவர்கள், இன்னும் பாவங்களும் பலவீனங்களும் குறைகளும் உள்ளவர்கள், தங்கள் மாம்சத்தில் தீமை செய்யும் சாய்வு கொண்டவர்கள். அவர்கள் தேவனை தேவைப்படுகிறார்கள். நாமும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் இன்று கர்த்தர் நம்மை சுத்தப்படுத்தி நம்மை மீட்டு இப்போது நம்மை பயன்படுத்துகிறார். நாம் போதிக்கவும் அறிவிக்கவும் பாவிகளை அழைக்கவும் இன்னும் பரிபூரணம் இல்லாதவர்களை அழைக்கவும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லவும் நாம் அவர்களிடம் சொல்லுகிறோம், தேவன் உங்களை பரிபூரணமாக்குவார், அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தருவார், நமக்கு அளித்தது போல. இதுவே நமது சாட்சியும் நமது சுவிசேஷ பணியும். அதனால் கர்த்தர் கூறுகிறார், அவர் நம்மை அழைத்து தேர்ந்தெடுத்து தமது தேர்ந்தெடுத்தவர்களை பரிபூரணப்படுத்துகிறார். ஒரு நாள் அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு பணி உள்ளது, ஒரு ஊழியம் உள்ளது, ஒரு கடமை உள்ளது. இது நித்திய ஜீவனை பெறுவதற்காக மட்டுமல்ல, அந்த மனிதன் உழைக்கவும் முன்னேறவும் தேவனிடமிருந்து பெற்றதை பற்றி பேசவும் வேண்டும். நான் தேவனிடமிருந்து பெற்ற எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டும். நான் அதை அறிவித்துள்ளேன், தொடர்ந்து அறிவிப்பேன். தேவன் என்னுடன் செய்த எல்லாவற்றையும், அவரது அதிசயமான வாக்குறுதிகளையும், இந்த சபையை பற்றியும் இந்த கூட்டத்தை பற்றியும் கர்த்தர் பல நாடுகளில் இதை எழுப்புவேன் என்று கூறினார். அது இப்போது நடைபெற்று வருகிறது. கர்த்தருக்கு மகிமை. தேவன் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். ஆகையால் நாம் பேச வேண்டும். தேவன் நம் வாழ்க்கையில் செய்ததை அறிவிக்க வேண்டும். அப்பொழுது மற்றவர்களும் மனந்திரும்பி கர்த்தரின் வழியில் வருவார்கள். ஒரு நாள் அவர்களும் என்ன ஆகுவார்கள்? போதிப்பவர்களாகவும் கர்த்தரின் வார்த்தையை அறிவிப்பவர்களாகவும் ஆகுவார்கள். 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, 14. அப்பொழுது யோவானின் சீடர்கள் அவரிடம் வந்து கேட்டார்கள், நாங்களும் பரிசேயரும் அடிக்கடி நோன்பு நோக்கிறோம், ஆனால் உமது சீடர்கள் நோன்பு நோக்கவில்லை. ஏன்? அவர்கள் எப்போதும் கர்த்தரை விமர்சித்தும் கேள்வி கேட்டும் இருந்தார்கள். கர்த்தரிடமிருந்து நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தும் அவர்கள் திருப்தியடையவில்லை. அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை, தேவனுடைய அதிசயங்களை காணவில்லை. அவர்களுடைய அவநம்பிக்கையால் அவர்கள் மூடப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கூறினர், நாங்களும் பரிசேயரும் பலமுறை நோன்பு நோக்கிறோம், உமது சீடர்கள் நோன்பு நோக்கவில்லை. 15. இயேசு அவர்களிடம் கூறினார், திருமண விருந்தில் இருப்பவர்கள் மணமகன் அவர்களுடன் இருக்கும் வரை துக்கப்பட முடியுமா? திருமண விழாவில் என்ன நடக்கிறது? மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏனெனில் அது கொண்டாட்ட நேரம்,
மகிழ்ச்சி, ஆனந்தம், கொண்டாட்டம். அதனால் கர்த்தர் கூறுகிறார், திருமண விருந்தில் இருப்பவர்கள் அந்த நாளில் துக்க உடை அணிந்து அழுவார்களா? இல்லை. ஆனால் அவர் கூறுகிறார், மணமகன் அவர்களிடமிருந்து எடுக்கப்படும் நாட்கள் வரும், அப்போது அவர்கள் நோன்பு நோற்பார்கள். அதாவது ஒரு நாள் வரும், அப்போது அவர்கள் இனி திருமண மகிழ்ச்சியில் இருக்க மாட்டார்கள். துக்கம் வரும், கஷ்டம் வரும், தேவையை சந்திப்பார்கள். அப்பொழுது அவர்கள் ஜெபித்து தேவனை வேண்டி நோன்பு நோற்பார்கள். கர்த்தர் இதை சொன்னபோது அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர் சொல்லியது என்னவென்றால், அவருடைய சீடர்கள் நோன்பு நோற்கவில்லை, ஏனெனில் அவர்கள் கர்த்தருடன் இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் அவருடன் நடந்து அவருடைய போதனையை கேட்டு பரலோக ராஜ்யத்தை பற்றி கற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவித்தார்கள். அவர்கள் தேவனுடைய ஆவியையும் கர்த்தரின் சாந்தத்தையும் கருணையையும் இரக்கத்தையும் அவருடைய அனைத்து குணங்களையும் அனுபவித்தார்கள். அவர்கள் கர்த்தருடன் இருந்ததால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அவர்களுக்கு உணவு இல்லாத போது அப்பத்தையும் மீன்களையும் பெருகச் செய்து அவர்களை போஷித்தார். அவர்களுக்கு எதுவும் குறைவாக இல்லை, எல்லாம் இருந்தது. அதனால் அவர்களுக்கு நோன்பு நோற்க தேவையில்லை. நோன்பு எப்போது நோற்கப்படுகிறது? தேவையுள்ள போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கும்போது, கடினமான பிரச்சனையில் இருக்கும்போது, ஒருவர் ஜெபித்து தேவனை வேண்டியும் பதில் கிடைக்காத போது அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு நோன்பு நோக்கிறார். தேவன் கேட்பாரா என்று. ஆகவே கர்த்தர் கூறினார், திருமண விருந்தில் இருப்பவர்கள் துக்கப்பட முடியாது, மணமகன் அவர்களுடன் இருக்கும் வரை அல்ல. ஆனால் மணமகன் எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்பொழுது அவர்கள் நோன்பு நோற்பார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பல உதாரணங்களை அளிக்கிறார். 16, யாரும் புதிய துணியால் பழைய உடையை சீர் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்தால் அந்த சீர்ப்பு உடையை இழுத்து கிழிவு இன்னும் மோசமாகும். அதாவது, என் சீடர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். அவர்கள் என் சந்நிதியையும் என் உடனிருப்பையும் நான் பேசுவதையும் கற்றுக் கொடுப்பதையும் திருத்துவதையும் நான் அவர்களுக்கு அளிப்பதையும் அனுபவித்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் நலமாக இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி நோன்பு நோற்று அழுது சாக்கு போட்டு துக்க உடை அணிந்து உலகத்துக்கு தாங்கள் துக்கத்திலும் கசப்பிலும் இருக்கிறோம் என்று காட்டுவார்கள். அப்பொழுது மக்கள் சொல்லுவார்கள், பாருங்கள், இவர்கள் தங்கள் ஆசிரியருடன் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறார் அப்படி என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் இங்கே அழுகிறார்கள், தரையில் கிடக்கிறார்கள், சாம்பல் பூசி துக்க உடை அணிந்து வருந்துகிறார்கள். நாசரேயன் இயேசு சமாதானமும் மகிழ்ச்சியும் தருகிறார் என்று சொல்லப்படுவது எங்கே? இது ஒரு முரண்பாடு. புதிய துணியை பழைய உடையில் போடுவது போல முரண்பாடு. புதிய துணி புதிய உடையிலேயே இருக்க வேண்டும். அதேபோல் புதிய திராட்சரசத்தையும் பழைய தோல் பானைகளில் ஊற்ற முடியாது, இல்லையெனில் அவை கிழிந்துவிடும். ஆகவே புதிய திராட்சரசம் புதிய தோல் பானைகளிலேயே இருக்க வேண்டும். அவை தோலால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். இவ்வாறு கர்த்தர் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறினார். அதனால் தான் அவருடைய சீடர்கள் நோன்பு நோற்கவில்லை. அவர்கள் கர்த்தருடன் இருந்ததால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களுக்கு நோன்பு தேவையில்லை. ஆனால் தேவன் இல்லாமல் இருப்பவர்கள், தங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை இல்லாமல் வாழ்பவர்கள், அவர்கள் பல துன்பங்களையும் சிக்கல்களையும் அனுபவிப்பார்கள். அவர்கள் நோன்பு நோற்க வேண்டியதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் சட்டத்தில் மக்கள் நோன்பு நோற்றார்கள், ஏனெனில் தேவன் அதை கற்றுக் கொடுத்தார். மோசே மக்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். தேவன் அவர்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் அளிக்கும்படி ராஜாக்களின் வாழ்க்கையிலும் மக்களின் வாழ்க்கையிலும் போர்களிலும் வெற்றி கிடைக்கும்படி. அதனால் மக்கள் நோன்பு நோற்று சாக்கு போட்டு துக்கப்பட்டு உணவு உண்ணாமல் இருந்து தேவனை வேண்டினர். ஆனால் அந்த நோன்புக்கும் சில நிபந்தனைகள் இருந்தன. அது வெறும் பசியை தாங்குவது மட்டுமல்ல, அந்த நாளில் உணவு உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல, மேலும் சிலவற்றை கடைபிடிக்க வேண்டியது இருந்தது. இங்கே கர்த்தராகிய இயேசு உடனே அவர்களுக்கு உண்மையான நோன்பை பற்றி விளக்கவில்லை. அவர் சொன்னது இதுதான், உங்கள் சீடர்களும் பரிசேயர்களும் நோன்பு நோற்க வேண்டும்.
ஏனெனில் நீங்கள் தேவனை உடனே பெறவில்லை. அதனால் நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும். ஆனால் என் சீடர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். அவர்கள் என்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நோன்பு தேவையில்லை. ஆனால் தேவன் பழைய ஜனங்களுக்கு மோசேயின் சட்டத்தின் மூலம் கற்றுக் கொடுத்த உண்மையான நோன்பு என்ன என்பதை பார்க்க விரும்பினால் நாம் இங்கே ஏசாயா 58 சிறிது வாசிக்கலாம். அங்கே தேவன் மோசேயின் மூலம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அவர்கள் நோன்பு நோக்கும்போது அதை சரியாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் வாசிக்கலாம். அவர்கள் தனியாக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் இல்லை. தேவனுடைய வழிநடத்தலும் இல்லை. பரிசுத்த ஆவியும் இல்லை. தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலம் ஒவ்வொருவரிடமும் பேசவில்லை. தேவன் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் பிரதான ஆசாரியரிடம் பேசுவார். அதுவும் அவர் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக நடந்திருந்தால் மட்டுமே. இல்லையெனில் தேவன் அவரிடமும் பேச மாட்டார். சில சமயங்களில் மட்டுமே தேவன் தீர்க்கதரிசிகளிடம் வந்து ஜனங்களுக்கோ ராஜாக்களுக்கோ ஆட்சியாளர்களுக்கோ ஒரு செய்தியை அளிப்பார். ஆனால் பொதுவாக மக்கள் தேவனின்றி இருந்தார்கள். அவர்களுக்கு தேவனோடு நெருக்கமும் சங்கமமும் இல்லை. இன்று நமக்குள்ளதைப் போல அல்ல. ஏனெனில் இன்று நமக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவி நம்மை ஆட்கொண்டு அந்நிய மொழிகளில் பேச செய்கிற போது யாரோ நம்முடன் இருக்கிறார்கள் என்று நாம் உணர்கிறோம். தீர்க்க தரிசனம் இருக்கும்போது, தேவன் ஒருவரை பயன்படுத்தி பேசும்போது, தேவன் என்னை பயன்படுத்துகிறார், அவர் ஒருவரிடம் பேசுகிறார், அவரை ஆறுதல் அளிக்கிறார் என்று நாம் உணர்கிறோம். ஆகையால் இன்று நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏனெனில் நமக்கு மிகவும் அருகில் இருக்கும் தேவன் இருக்கிறார். அப்படியானால் நாம் நோன்பு நோற்க வேண்டுமா? இப்பொழுது ஏசாயா 58 வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் காலத்தில் நாம் தொடர்ந்து நோன்பு நோற்க வேண்டுமா இல்லையா என்பதை பார்ப்போம். அதற்கான பதில் ஏசாயா 58 இருக்கிறது. நோன்பு நோற்க வேண்டியது யார்? பழைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், மோசேயின் சட்டத்தின் கீழ் இருந்தவர்கள். அவர்களே நோன்பு நோற்க வேண்டியது. ஏனெனில் அவர்களுக்கு தேவன் நேரடியாக இல்லாமல் இருந்தார். பரிசுத்த ஆவியும் இல்லை, வரங்களும் இல்லை. அதனால் அவர்கள் தேவனை ஏதோ ஒரு விதத்தில் அணுக முயன்றார்கள். ஆனால் அவர்கள் தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை. அவர்கள் நோன்பு நோற்றது வீணான நோன்பாக இருந்தது. தேவன் அந்த நோன்புகளை கேட்கவில்லை. அவர்கள் செய்த நோன்புகளுக்கு அவர் பதில் அளிக்கவில்லை. அப்படியானால் இன்று கர்த்தருடைய சுவிசேஷத்தில் நாம் ஏசாயா 58 படி வாசித்து உண்மையான நோன்பு என்ன என்பதை அறிந்து கொள்வோம். இங்கே சொல்லுகிறது, 1. உயர்ந்த குரலில் கூப்பிடு, மௌனமாக இருக்காதே. உன் குரலை எக்காளம்போல் உயர்த்தி என் ஜனங்களுக்கு அவர்களின் மீறுதலையும் யாக்கோபின் வீட்டாருக்கு அவர்களின் பாவத்தையும் அறிவி. 2. அவர்கள் தினமும் என்னை தேடுகிறார்கள், என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதியை செய்தவர்கள் போலவும் தங்கள் தேவனுடைய சட்டத்தை விட்டுவிடாதவர்கள் போலவும் இருக்கிறார்கள். அவர்கள் நீதியான தீர்ப்புகளை என்னிடம் கேட்கிறார்கள், தேவனுக்கு நெருங்க விரும்புகிறார்கள். இங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டிக்கிறார். 3. ஏன் நாம் நோன்பு நோற்றோம், நீர் கவனிக்கவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் நம்முடைய ஆத்துமாவை தாழ்த்தினோம், நீர் அதை உணரவில்லை என்று சொல்கிறார்கள். கர்த்தர் கூறுகிறார், அவர்கள் என்னிடம் முறையிடுகிறார்கள், நாம் நோன்பு நோற்றோம், நீர் கவனிக்கவில்லை என்று. நாங்கள் நம்மை தாழ்த்தினோம், நீர் கவனிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கூறுகிறார், இதோ நீங்கள் நோன்பு நோக்கும் நாளிலேயே உங்கள் சொந்த இன்பத்தை தேடுகிறீர்கள், உங்கள் வேலைக்காரர்களை ஒடுக்குகிறீர்கள். 4. நீங்கள் சண்டையிலும் வாதத்திலும் நோன்பு நோக்கிறீர்கள், அநியாயமாக கையால் அடிக்கிறீர்கள். இன்று நீங்கள் நோன்பு நோக்கிற விதத்தில் உங்கள் குரல் மேலே கேட்கப்படாது. 5. கர்த்தர் கூறுகிறார், நான் தேர்ந்தெடுத்த நோன்பு இதுவா? மனிதன் ஒரு நாளுக்கு தன் ஆத்துமாவை துன்புறுத்தி தன் தலையை ஒரு நாணல் போல குனிந்து. நாணல் என்பது ஒரு செடி. அது நதிகளின் அருகில் வளரும். அதன் மேல் பகுதி குனிந்து இருக்கும். நீங்கள் இதை நோன்பு என்று அழைப்பீர்களா? இது கர்த்தருக்கு பிரியமான நாளா?
தேவன் அவர்களை கண்டிக்கிறார். அவர்கள் சாக்கு போட்டு சாம்பலை உடலில் பூசி கருப்பு உடை அணிந்து துக்கமாக இருந்தாலும் இதை கர்த்தருக்கு பிரியமான நோன்பு என்று சொல்ல முடியுமா? அவர்கள் வெளிப்புறமாக இதை செய்தார்கள். ஆனால் அவர்களின் இருதயம் எப்படி இருந்தது? கர்த்தர் கூறுகிறார், நான் தேர்ந்தெடுத்த நோன்பு இதுவல்லவா? அநியாயத்தின் கட்டுகளை அவிழ்த்திடுதல், ஒடுக்குமுறையின் பாரங்களை தளர்த்துதல், நொறுங்கியவர்களை விடுதலை செய்தல், எல்லா சுமைகளையும் உடைத்தொழித்தல். ஏழைகள், துன்புறுவோர், ஆதரவற்றோர் அவர்களை ஒடுக்கி அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்வது, இதுவே அவர்கள் செய்தது. அவர்கள் சட்டப்படி நோன்பு நோற்றார்கள். ஆனால் அவர்களின் இருதயத்தில் உண்மையான மனம் இல்லை. அதனால் அந்த நோன்பு முழுமையானதாக இருக்கவில்லை. அதனால் தேவன் அவர்களுடைய நோன்புக்கு பதில் அளிக்கவில்லை. அதனால் கர்த்தர் கோபித்தார். 7 கர்த்தர் கூறுகிறார், நான் தேர்ந்தெடுத்த உண்மையான நோன்பு இதுதான். உன் அப்பத்தை பசியுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள். அலைந்து திரியும் ஏழைகளை உன் வீட்டில் சேர்த்துக்கொள். நீங்கள் அவர்களுக்கு உதவுங்கள், அவர்களுக்கு கை நீட்டுங்கள். நிர்வாணமாக இருப்பவரை காணும்போது அவரை உடுப்பீர்கள். உங்கள் சகோதரனை உதவாமல் விலகி நிற்காமல் அவர்களின் தேவைகளில் உதவ வேண்டும். நீங்கள் இவ்வாறு அனைத்தையும் செய்து நிறைவேற்றினால், நீங்கள் சாக்கு போட்டு துக்க உடை அணிந்து தாழ்ந்து நாணல் போல குனிந்திருந்தாலும், உங்கள் இருதயத்தில் இந்த நல்ல செயல்களும் இருந்தால், அதாவது இரக்கம், அன்பு, தாராளம், கொடையுணர்வு, சுயநலம் இல்லாமல், பொறாமை இல்லாமல், பேராசை இல்லாமல், லாபத்திற்காக அல்லாமல், இத்தகைய தீய குணங்களின்றி இருந்தால், உங்கள் இருதயத்தில் நன்மையும் இரக்கமும் செய்யும் இந்த குணங்கள் இருந்தால், நீங்கள் உண்மையான நோன்பை நிறைவேற்றியவராகிறீர்கள். அப்படியானால் தேவன் உங்களை கேட்டு உங்களுக்கு பதில் அளிப்பார். அவர் கூறுகிறார், நீங்கள் உங்கள் அப்பத்தை பகிர்ந்தால், இந்த உண்மையான நோன்பை நீங்கள் கடைப்பிடித்தால், உடல் சார்ந்தவற்றையும் பொருள் சார்ந்தவற்றையும் மட்டும் அல்லாமல் நல்ல குணங்களையும் நெறிமுறையையும் சேர்த்து, அப்பொழுது உங்கள் ஒளி உதயமாகும். தேவன் உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் அளிப்பார். 8 உன் ஒளி விடியற்கால ஒளி போல் உதிக்கும். உன் இரட்சிப்பு விரைவாக வெளிப்படும். உன் நீதியோ உன் முன்னே செல்லும். கர்த்தரின் மகிமை உன் பின்னால் உன்னை பாதுகாக்கும். கர்த்தருக்கு மகிமை. நேற்றிருந்த தேவனே இன்று இருக்கிறார், என்றும் இருப்பார். ஏசாயாவின் வாயிலாக பேசிய அதே தேவன் இன்று பரிசுத்த ஆவியின் மூலம் தீர்க்கதரிசனம், கனவு, தரிசனம் எல்லாவற்றிலும் நமக்கு பேசுகிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், நாம் தேவனுக்காக ஏதாவது அர்ப்பணிக்க விரும்பினால் நமது இருதயம் தீமையற்றதாக இருக்க வேண்டும். எந்த தீய குணமும் இல்லாமல் நல்ல குணங்களாலும் நற்பண்புகளாலும் நிரம்பியதாக இருக்க வேண்டும். நல்ல நெறியுடனும் நேர்மையுடனும் வாழ வேண்டும். இவ்வாறு நமது இருதயம் சுத்தமாக இருந்தால் நமக்கு நோன்பு தேவையில்லை. நமது ஜெபங்களே போதுமானவை. நீங்கள் தேவனை ஜெபியுங்கள், உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கிறது. பகை இல்லை, பேராசை இல்லை, லாபம் வேண்டி ஏமாற்றுவது இல்லை, மற்றவர்களிடமிருந்து உணவை பறிப்பது இல்லை, பொய் சொல்லி லாபம் அடைவது இல்லை. அப்படியானால் உங்கள் இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு நோன்பு தேவையில்லை. உங்கள் சுத்தமான இருதயமும் உங்கள் ஜெபங்களும் போதுமானவை. தேவன் உங்களை கேட்டு உங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் அளிப்பார். இதுவே உண்மையான நோன்பு. 9 அவர் கூறுகிறார், நீங்கள் இவ்வாறு உங்கள் இருதயத்தை சுத்தமாக வைத்திருந்து தேவன் விரும்பும் நீதிமானாக வாழ்ந்தால், அப்பொழுது நீர் அழைப்பீர், கர்த்தர் உமக்கு பதில் அளிப்பார். நீர் கூப்பிடுவீர், அவர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களிடம் கூறுவார், நான் இங்கே இருக்கிறேன் மகனே, நான் இங்கே இருக்கிறேன் மகளே, நான் உன்னை ஆறுதல் அளிப்பேன், நான் உனக்கு உதவுவேன், மனம் உடையாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், என்னை பின்பற்று, உறுதியாயிரு, தைரியமாக இரு, உண்மையாயிரு, நான் உனக்கு ஜெயத்தையும் உயர்வையும் அளிப்பேன். இதையே கர்த்தர் நமக்கு கூறுகிறார். மகிமை நமது தேவனுக்கே. இங்கே அந்த மகிமையான வாக்குறுதி உள்ளது. அந்த காலத்தில் தேவன் தமது ஜனங்களுக்கு செய்த வாக்குறுதி
இன்று நமக்கும் தான். ஏனெனில் தேவன் ஒரே தேவன். அவர் நேற்று இருந்தவரே இன்று இருக்கிறார். அவர் நேற்று மக்களிடம் பேசியதை இன்று நமக்கு பேசுகிறார். மகிமை கர்த்தருக்கே. ஆகவே அவர் மீண்டும் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறார். 9. அப்பொழுது நீர் அழைப்பீர், கர்த்தர் உமக்கு பதிலளிப்பார். நீர் கூப்பிடுவீர், அவர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீர் உம்மிடமிருந்து சுமையையும் மிரட்டும் விரலையும் வீண் பேச்சையும் நீக்கினால். 10. நீர் பசி உள்ளவர்களுக்கு உன் அப்பத்தை அளித்தால். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வீர்கள் என்றால் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் எப்போதும் உங்களை மேய்ப்பார். மகிமை கர்த்தருக்கே. எவ்வளவு அழகானவர் நமது தேவன். அவர் நமது மேய்ப்பர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த உண்மையான மேய்ப்பர். பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் தினமும் நம்மை நடத்துகிறார். 11. கர்த்தர் எப்போதும் உம்மை நடத்துவார். வறட்சியிலும் உன் ஆத்துமாவை நிறைவாக்குவார். உன் எலும்புகளுக்கு வலிமை அளிப்பார். நீர் நீரூட்டப்பட்ட தோட்டம் போலவும் நீர் குறையாத ஊற்றைப் போலவும் இருப்பீர். 12. உம்முடையவர்கள் பழைய சிதிலங்களை எழுப்புவார்கள். அதாவது வருங்கால தலைமுறைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும். ஏனெனில் நாம் அவர்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டையும் சாட்சியத்தையும் விட்டு செல்கிறோம். கர்த்தரின் நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுக. இப்பொழுது மீண்டும் மத்தேயு 9க்கு திரும்புகிறோம். நோன்பை பற்றிய கேள்விக்கு கர்த்தர் அளித்த பதில் முற்றிலும் சரியானது. அவர்கள் நோன்பு நோற்க வேண்டியதில்லை. ஏனெனில் அவர்கள் கர்த்தருடன் எப்போதும் இருந்தார்கள். நாம் தேவனுடன் இருக்கும்போது இத்தகைய நோன்பு தேவையில்லை. ஏனெனில் தேவன் நம்மை கேட்கிறார். சுவிசேஷத்தில் கர்த்தர் வாக்குறுதி அளித்தார். நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன், எப்போதும் உங்களுடன் இருப்பேன். அதனால் கர்த்தர் பரிசுத்த ஆவியையும் வரங்களையும் அனுப்பினார். அவற்றின் மூலம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நமது ராஜாவின் சந்நிதியை நாம் உணர்கிறோம். ஆகவே நமது இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நமது இருதயம் சுத்தமாக இருந்தால் நோன்பு எதற்காக? ஜெபம் போதுமானது. கர்த்தர் நம்மை கேட்டு நமக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் அளித்து நமது வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவுகிறார். எதுவாக நடந்தாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க தயாராக. மகிமை கர்த்தருக்கே. சரி, இப்பொழுது 18ஆம் வசனத்திலிருந்து தொடர்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் நோன்பை பற்றி இந்த போதனையை அளித்து கொண்டிருந்தபோது. 18. அவர் இவற்றை பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு தலைவன் வந்து அவருக்கு முன் விழுந்து, என் மகள் இப்போதுதான் இறந்து விட்டாள். ஆனால் நீர் வந்து அவள் மேல் உங்கள் கையை வைத்தால் அவள் உயிர் பெடுப்பாள் என்றான். இயேசு எழுந்து தனது சீடர்களோடு அவனை பின்பற்றினார். 20. இதோ 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு நோயால் அவதிப்பட்டிருந்த ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது ஆடையின் ஓரத்தை தொட்டாள். 21. ஏனெனில் அவள் தன்னுள் கூறிக்கொண்டாள், நான் அவரது ஆடையை மட்டும் தொட்டாலும் குணமடைவேன். அதாவது நான் இந்த நோயிலிருந்து விடுபடுவேன், குணமடைவேன். இந்த இடத்தில் ரட்சிப்பு மற்றும் குணமடைதல் ஒரே பொருளாக உள்ளது. 22. ஆனால் இயேசு திரும்பி அவளை நோக்கி, மகளே, துணிவாயிரு, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். இங்கே அவர் உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்கிறார். அதாவது உன்னை குணமாக்கியது. அந்த கடுமையான நோயிலிருந்து நீ விடுபட்டாய். அந்த நேரத்திலேயே அந்த பெண் குணமடைந்தாள். 21 இயேசு அந்த தலைவனின் வீட்டிற்குள் சென்றபோது புல்லாங்குழல் வாசிப்பவர்களையும் சலசலப்பாக இருந்த கூட்டத்தையும் பார்த்தார். 24 அவர் கூறினார், விலகிச் செல்லுங்கள், இந்த பெண் இறந்து விடவில்லை, அவள் உறங்குகிறாள். அவர்கள் அவரை நையாண்டி செய்தார்கள். ஏனெனில் அந்த தலைவனின் மகள் இறந்து விட்டாள் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் கூறினார், அவள் இறந்து விடவில்லை, அவள் உறங்குகிறாள். அதனால் அவர்கள் அவரை இகழ்ந்தார்கள். அங்கே அவநம்பிக்கை இருந்தது. கர்த்தர் தனது சீடர்களோடு சென்றார். அவரை தொடர்ந்து மக்கள் கூட்டமும் சென்றது. அவர்கள் அவரிடமிருந்து நன்மைகளை பெற விரும்பினர். ஆனால் அதே சமயம் அவருடைய எதிரிகளும் இருந்தார்கள். விமர்சிப்பவர்கள், இகழ்பவர்கள், குறை கூறுபவர்கள், நிந்திப்பவர்கள்,
கர்த்தர் செய்த அனைத்தையும் கேள்வி கேட்கவும் எதிர்க்கவும் வந்தவர்கள். அதன்பின் சொல்லுகிறது 25. மக்கள் வெளியே அனுப்பப்பட்ட போது அவர் உள்ளே சென்று அந்த பெண்ணின் கையை பிடித்தார். அவள் எழுந்தாள். 26. இந்த செய்தி அந்த நாட்டின் எல்லா பகுதிகளிலும் பரவியது. 27. அங்கிருந்து இயேசு சென்றபோது 2 குருடர்கள் அவரை பின்தொடர்ந்து, தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கம் கொள் என்று கூப்பிட்டார்கள். கர்த்தர் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார். நாம் வாசிப்பது போல் அவர் முழு நாளும் வேலை செய்தார். காலை முதல் மாலை வரை அவர் பணியாற்றினார் போல தெரிகிறது. அவரிடம் பல நிகழ்வுகளும் பல சூழ்நிலைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. 28. அவர் வீட்டிற்கு வந்தபோது அந்த குருடர்கள் அவரிடம் வந்தார்கள். இயேசு அவர்களிடம் கேட்டார், நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது, நான் உங்களை குணமாக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவர்கள் சொன்னார்கள், ஆம் கர்த்தாவே. 29. அப்போது அவர் அவர்களின் கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகு என்றார். 30. உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. பின்னர் இயேசு அவர்களுக்கு கடுமையாக கட்டளையிட்டார், இதை குறித்து யாருக்கும் தெரியப்படுத்தாதீர்கள். ஆனால் அவர்கள் வெளியே சென்றதும் அவர் சொன்னதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. மாறாக அவர்கள் அந்த பகுதி முழுவதும் கர்த்தரின் புகழை அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் எங்களை குணமாக்கினார். அது இயல்பானதே. இத்தனை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்ட அவர்கள் எப்படி மௌனமாக இருப்பார்கள்? முன்பு குருடர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது பார்க்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு அமைதியாக இருப்பார்கள்? அவர்கள் கண்ட அதிசயத்தை, கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதத்தை எல்லோரிடமும் அறிவித்தார்கள். இதெல்லாம் நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசியை நினைவுபடுத்துகிறது. தேவன் ஏசாயாவை பயன்படுத்தி எதிர்காலத்தை பற்றி பேசும்போது அவர் கூறினார், கடைசி நாட்களில் மெசியா வருவார், இரட்சகர் வருவார், அந்த பரிபூரண ராஜா வருவார். அவர் குருடர்களின் கண்களை திறப்பார், செவிடர்களின் காதுகளை திறப்பார், மூக்குடையோரின் வாயை திறப்பார். அவர்கள் பேசுவார்கள். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசி எப்போதும் இந்த மெசியா வரவிருக்கும் இரட்சகர் கடைசி நாட்களில் வருவார். எருசலேம் என்று அழைக்கப்படும் இடத்திலும் யூதேயா தேசத்திலும் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்று தீர்க்கதரிசனம் செய்தார். அப்படியாக இவை அனைத்தும் தீர்க்கதரிசிகள் மூலம் நமது தேவன் அளித்த வாக்குறுதிகள் இங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. மேலும் நாம் பின்னர் வாசிக்கப் போகும் இடங்களில் அவநம்பிக்கையுள்ளவர்கள் கர்த்தரை கேள்வி கேட்டபோது அவர் அவர்களிடம் சொன்னார், நீங்கள் மோசேயை வாசிக்கவில்லைவா? தீர்க்கதரிசிகளை வாசியுங்கள், சங்கீதங்களை வாசியுங்கள், அங்கே என்னை பற்றிய அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை காண்பீர்கள் என்று. நமது தேவனுக்கு மகிமை, நமது ராஜாவுக்கு மகிமை. நாம் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். தீர்க்கதரிசிகளையும் சங்கீதங்களையும் மோசேயின் நூல்களையும் வாசித்திருக்கிறோம். அப்போது இந்த ஒற்றுமையை நாம் காண்கிறோம். அவை அனைத்தும் தீர்க்கதரிசன வார்த்தைகள். அவற்றின் நிறைவேற்றம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே உள்ளது. இன்றைய சுவிசேஷத்தில் பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடும் அவருடைய வரங்களும் இதன் நிறைவேற்றமாக இருக்கின்றன. கர்த்தருக்கு மகிமை. இப்போது 32ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, 32. அவர்கள் வெளியே போகும்போது ஒரு பேயால் பிடிக்கப்பட்ட மௌனமான ஒருவரை அவரிடம் கொண்டு வந்தார்கள். 34. அந்த பேய் வெளியேற்றப்பட்ட போது அந்த மௌனன் பேசினான். இங்கே நாம் காண்கிறோம், சில நோய்கள் இப்படிப்பட்ட ஆவிகளால் ஏற்பட்டவை. இந்த மௌன நிலைக்கு காரணமான அந்த பேயை கர்த்தர் வெளியேற்றினார். அப்பொழுது அந்த மனிதன் பேச ஆரம்பித்தான். மக்கள் அதிசயித்து, இஸ்ரவேலில் இப்படிப்பட்டது எப்போதும் காணப்படவில்லை என்று சொன்னார்கள். அது உண்மை. நாம் இதுவரை வாசித்த வரலாற்றிலே தேவன் இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரே மனிதனின் மூலம் இப்படி செய்ததில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் இது நடந்தது. ஆனால் பரிசேயர்கள் கூறினார்கள், 34, இவன் பேய்களின் அதிபதியினாலே பேய்களை வெளியேற்றுகிறான். நாம் இதை பற்றி மார்க்கிலும் லூக்காவிலும் வாசிக்கும்போது
இந்த நிகழ்வு இன்னும் விரிவாக விளக்கப்படுகிறது. பரிசேயர்கள் கர்த்தர் பேய்களை வெளியேற்றுவது பேய்களின் அதிபதியினால் என்று சொன்னார்கள். இதுவே பரிசுத்த ஆவிக்கு எதிரான நிந்தையாகும். இன்று கூட திருச்சபையில் உள்ள பலரும் கேட்கிறார்கள், பரிசுத்த ஆவிக்கு எதிரான நிந்தை என்ன? இங்கே அதற்கான ஒரு உதாரணம் உள்ளது. பரிசேயர்கள் கூறினார்கள், கர்த்தராகிய இயேசு இந்த பேய்களை வெளியேற்றுவது பேய்களின் அதிபதியினால் என்று. அவர் நமது தேவனை அழைத்து இதை செய்கிறார் என்று அல்ல, பேய்களின் சக்தியால் செய்கிறார் என்று. அதனால் அவர்கள் கர்த்தரை பேய் பிடித்தவர் போலவும் பொய்யன் போலவும் ஏமாற்றுபவன் போலவும் கூறினார்கள். இதுவே நிந்தை. இதுவே தேவனை எதிர்த்து நிந்திப்பது. இதுவே பரிசுத்த ஆவிக்கு எதிரான நிந்தை. கர்த்தர் ஒரு இடத்தில் கூறுகிறார், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிரான நிந்தை மன்னிக்கப்படாது. தேவனை அல்லது பரிசுத்த ஆவியை நிந்திப்பவரை தேவன் மன்னிக்க மாட்டார். இங்கே அவர்கள் நிந்தித்து கொண்டிருந்தார்கள். இதை பற்றி நாம் மார்க்கிலும் லூக்காவிலும் வாசிக்கப் போகிறோம். இப்போது 35ஆம் வசனத்திற்கு செல்கிறோம். 35. இயேசு எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி போய் அவர்களுடைய சபைகளில் போதித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். கர்த்தர் யூதேயாவின் எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி அவர்களுடைய சபைகளில் போதித்தார். அவர் மோசேயின் சட்டத்தை அவர்கள் சரியாக பின்பற்றும்படி கற்றுக் கொடுத்தார். ஏனெனில் அவர்கள் அதை ஒருபோதும் சரியாக நிறைவேற்றவில்லை. அதே சமயம் அவர் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் அறிவித்தார். நாம் இதுவரை வாசித்ததில் நாம் காண்பது என்னவென்றால், மோசேயின் சட்டமும் கர்த்தரின் சுவிசேஷமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஒன்று முன்னோடி, உருவகம், அடையாளம். மோசேயின் சட்டத்தில் நடந்த அனைத்தும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் நிறைவேறப் போகும் விஷயங்களின் சின்னங்களாக இருந்தன. அந்த உருவகங்களும் உவமைகளும் ஒப்புமைகளும் அவை அனைத்தும் நிறைவேறியது சுவிசேஷத்தில்தான். கர்த்தர் மோசேயின் காலத்தில் ஜனங்களுக்கு கூறியதற்கான பதிலும் நிறைவேற்றமும் சுவிசேஷத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த சடங்குகளையும் வழிபாட்டு முறைகளையும் கர்த்தர் நீக்கினார். அவை அந்த நேரத்தில் நிறுத்தப்பட்டன. சில மாம்சங்களை அல்லது சில பானங்களை சாப்பிடக்கூடாது என்று கூறப்பட்டிருந்தது. உதாரணமாக, சப்த நாளில் வேலை செய்யக்கூடாது என்பதும் இருந்தது. அதுபோல பழைய காலத்தில் அசுத்தமான மிருகங்களை சாப்பிட அனுமதி இல்லை. ஆனால் கர்த்தரின் சுவிசேஷத்தில் இப்போது அவற்றை சாப்பிடலாம். ஏனெனில் கர்த்தர் அனைத்தையும் சுத்தமாக்கினார். பழைய காலத்தில் அந்த அசுத்தமான மிருகங்கள் ஒரு அடையாளமாக இருந்தன. அவை பாவம் நிறைந்த மனிதனை சுட்டி காட்டின. ஆனால் அந்த மனிதன் கிறிஸ்துவில் திரும்பும்போது கர்த்தர் அவனை சுத்தமாக்குகிறார். அப்போது அவன் இனி அசுத்தமானவன் அல்ல. அதனால் அந்த அசுத்தமான மிருகங்களை பற்றிய பழைய பழக்கம் நீக்கப்பட்டது. கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், எல்லா மிருகங்களையும் நீங்கள் சாப்பிடலாம், ஏனெனில் அவர் அனைத்தையும் சுத்தமாக்கிவிட்டார். அவை அனைத்தும் ஒரு அடையாளம். அது பாவத்தை குறித்தது. அசுத்தமான மிருகங்களும் பலிகளும். பழைய காலத்தில் கோவிலில் காளைகளையும் பிற மிருகங்களையும் பலியிட வேண்டியது இருந்தது. ஆனால் சுவிசேஷத்தில் அது மாற்றப்பட்டது. இப்போது நாம் மனிதர்களே தேவனுக்கான உயிருள்ள பலியாக இருக்கிறோம். பழைய காலத்தில் பலியிடப்பட்ட மிருகங்களின் இரத்தம், அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றினார். அதனால் அந்த சடங்குகளும் வழக்கங்களும் செய்ய வேண்டிய அந்த செயல்களும் முடிவுக்கு வந்தன. ஆனால் நமது தேவனின் கட்டளைகள், சினாய் மலையில் மோசேயுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகள் இன்றும் நிலைத்திருக்கின்றன. அதனால் நாமும் ஒரு நாள் கர்த்தரின் கட்டளைகளை வாசிக்கும் வாய்ப்பை பெறுவோம். அப்போது அவை இன்று வரை நிலைத்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். அவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும், தேவனை பிரியப்படுத்துவதற்காக. இதுவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இதுவே இரட்சிப்பின் சுப செய்தி. பயக்கின் கர்த்தரின் கட்டளைகள் மாற்றப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கூறினார், என்னை நம்பி கர்த்தரின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறவன் இரட்சிக்கப்படுவான், அவனே நித்திய ஜீவனை பெறுவான். அதனால் பழைய காலத்தில் இருந்ததிலிருந்து எதுவும் வேறுபட்டதாக நாம் காணவில்லை.
மோசேயின் நூல்களையும் தீர்க்கதரிசிகளையும் சங்கீதங்களையும் வாசிப்பதை நாம் விட முடியாது. அவற்றை அற்பமாக நினைக்க முடியாது. ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் கர்த்தரின் சுவிசேஷ காலத்திலும் நடக்கப் போகும் அனைத்தும் அங்கே எழுதப்பட்டுள்ளது. அவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. ஒன்று மற்றொன்றுடன் தொடர்ச்சியாக உள்ளது. அதனால் நாம் முழு வேதத்தையும் நம்புகிறோம், முழு வேதத்தையும் வாசிக்கிறோம். சில விஷயங்களை நாம் இப்போது செய்யவில்லை, ஆனால் அதற்கெல்லாம் ஒரு காரணமும் விளக்கமும் உள்ளது. ஏனெனில் அவை அனைத்தும் சின்னங்களாக இருந்தன. அந்த சின்னங்கள் இப்போது நீக்கப்பட்டன, நிறைவேற்றப்பட்டன. பழைய காலத்தில் மோசேயின் சட்டத்தில் ஒரு உடல் விளக்குக்கோல் இருந்தது. இன்று நாம் தான் அந்த விளக்குக்கோல்கள். பழைய காலத்தில் ஒரு பலிபீடமும் தேவன் வாசம் செய்த பெட்டகமும் இருந்தது. இன்று அந்த பலிபீடமும் அந்த பெட்டகமும் நமது இருதயம்தான். அங்கே தேவன் வாசம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வாறு ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நாம் அனைத்தையும் காண்போம், வாசிப்போம், கற்றுக்கொள்வோம். மேலும் நமது தேவனுடைய வார்த்தையில் ஆனந்தப்படுவோம். அப்போது தேவன் நம்முடைய இருதயங்களிலும் உங்கள் இருதயங்களிலும் வருவார். இப்பொழுது முடிவாக 35ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் குணமாக்கினார். 36ஆம் வசனம். 36. அவர் கூட்டங்களை பார்த்தபோது அவர்களுக்கு இரக்கம் கொண்டார். ஏனெனில் அவர்கள் மேய்ப்பர் இல்லாத ஆடுகள் போல துன்புறுத்தப்பட்டும் சிதறியிருந்தும் இருந்தார்கள். 37. அப்போது அவர் தனது சீடர்களிடம் கூறினார், அறுவடை அதிகம், ஆனால் வேலைக்காரர்கள் குறைவு. அதாவது செய்ய வேண்டிய வேலை அதிகம், ஆனால் வேலைக்காரர்கள் சிலரே. 38. ஆகையால் அறுவடையின் கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் தனது அறுவடைக்கு வேலைக்காரர்களை அனுப்புவாராக. இன்று வரை நாம் கர்த்தரிடம் இதையே கேட்கிறோம். உலகத்தின் பல பகுதிகளில் பல ஊர்களில் இருந்து அவர்கள் எங்களை அழைக்கிறார்கள். தயவு செய்து இங்கு ஒரு சபையை தொடங்குங்கள். அந்த இடத்தில் ஒரு சபையை தொடங்குங்கள். அங்கே பலர் தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறார்கள். அவர்கள் தேவனை பற்றி கேட்க விரும்புகிறார்கள். தேவன் அவர்களிடம் பேச வேண்டும். அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் வேண்டும். தயவு செய்து சபைகளை தொடங்குங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் வேலைக்காரர்கள் இல்லை, மேய்ப்பர்கள் இல்லை, போதகர்கள் இல்லை. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியது உண்மை. வேலை அதிகம், அறுவடை அதிகம், அறுக்க வேண்டிய பயிர்கள் அதிகம், பலன்கள் அதிகம். ஆனால் அவற்றை அறுப்பதற்கான வேலைக்காரர்கள் இல்லை. ஆகையால் நாம் நமது தேவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர் நம்மை பயன்படுத்துவாராக, நம்மை அனுப்புவாராக. நாம் போய் அறிவிக்கவும் மக்களுக்கு போதிக்கவும். உலகம் மிகவும் பெரியது. இப்போது தொழில்நுட்பத்தின் மூலம், இணையத்தின் மூலம் நாம் ஒரு நாட்டுக்குள் எளிதாக செல்ல முடிகிறது. ஆகையால் நாம் தேவனுக்காக உழைக்க வேண்டும். பல ஆத்துமாக்களை கர்த்தருக்காக வெல்ல வேண்டும். வேலை அதிகம். நாம் தூங்கிக் கொள்ளக்கூடாது. மாறாக முன்னேறி உழைத்து தேவனை சேவிக்க வேண்டும். நமது இருதயங்கள் சுத்தமாக இருந்து சுவிசேஷ பணியில் ஈடுபட வேண்டும். என் தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, பரலோக பிதாவே, நித்திய தேவனே, கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது அன்புக்கும் உமது இரக்கத்திற்கும் உமது வார்த்தைக்கும் உமது வாக்குறுதிகளுக்கும் நன்றி. நித்திய தேவனே, நீர் எங்களுக்கு அளித்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த அற்புதமான வேதாகமம் என்னும் நூலில் நீர் உம்மை வெளிப்படுத்துகிறீர். எங்களிடம் பேசுகிறீர். தீர்க்க தரிசனத்தின் மூலம் பேசுகிறீர். மக்களுக்கு கனவுகளையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் அளிக்கிறீர். இதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியுள்ளது. இந்த அற்புதமான நூலை நாம் எப்படி சந்தேகிப்போம்? இந்த நூல் உயிருள்ளதே. நாம் வாசிக்கும் ஒவ்வொரு முறையும் நீர் அதை உயிர்ப்பிக்கிறீர் என் கர்த்தாவே. ஏனெனில் நீர் சக்தியுள்ள தேவன். உமது வல்லமையான கரத்தினால் எங்களை உருவாக்கினீர். நாம் உமது கரங்களின் செயல். நாம் உமது படைப்பு. உமது நாமத்திற்கு மகிமை. நன்றி கர்த்தாவே.
நன்றி நித்திய தேவனே, நன்றி பரிசுத்த பிதாவே. இப்போது கர்த்தாவே இரக்கத்தை வேண்டுகிறோம். நோயாளிகளுக்காக இரக்கம், குணமாக முடியாத நோய்களால் அவதிப்படுகிறவர்களுக்காக இரக்கம். கர்த்தாவே இரக்கம் கொள். அவர்கள் அனைவரும் உம்மை நோக்கி கத்துகின்றார்கள், குணமடையவும் அதிசயங்களையும் கேட்கிறார்கள் என்பதை நான் அறிகிறேன். நாம் வாசித்தபடி அவர்கள் கூறினார்கள், கர்த்தாவே இரக்கம் கொள். என் மகன் நோயுற்றிருக்கிறான், என் மகள் படுக்கையில் கிடக்கிறாள். மற்றொருவர் சொல்கிறார், என் மகள் இறந்துவிட்டாள். ஆனால் நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீர். இன்றும் கர்த்தாவே நீர் எங்களிடையே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறீர். கர்த்தாவே இரக்கம் கொள், இரக்கம் கொள். உமது குணமாக்கும் கரத்தை நீட்டும். ஏனெனில் நீர் எங்கள் தெய்வீக வைத்தியர். மேலும் கர்த்தாவே விடுவி, தீய ஆவிகளால் கட்டுண்டிருப்பவர்களை விடுவி. கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கொள். அவர்களின் ஜெபங்களை கேள், ஒவ்வொருவரின் ஜெபத்தையும் கேள். என் கர்த்தாவே அவர்களின் விண்ணப்பத்தையும் கேள். கர்த்தாவே நன்றி. உமது பிரியமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் இதனையெல்லாம் வேண்டுகிறோம். மகிமையும் கீர்த்தியும் உமக்கே, இப்பொழுது முதல் என்றென்றைக்கும் உண்டாகுக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. Dame un nuevo corazón que te alabe noche y día. Dame un nuevo corazón. Oh Jesús, tú eres mi guía. Dame un nuevo corazón y que sea morada tuya. Dame un nuevo corazón, dame un nuevo corazón. Aleluya. Dame un nuevo corazón que te alabe noche y día. Dame un nuevo corazón. Oh Jesús, tú eres mi guía. Dame un nuevo corazón y que sea morada tuya. Dame un nuevo corazón, dame un nuevo corazón. Aleluya. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. குழந்தைகளுக்கு ஒரு முஸ்தமும், என் அன்பான சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் ஒரு அணைப்பும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே என்னுடன் இருப்பவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மிகவும் நன்றி.